இன்னைக்கு மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லியை லைட்டாக வறுத்துக்கலாம். மல்லி லைட்டாக வறுபட்டதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, இது கூடவே 4 கிராம்பு, 2 பட்டை இதெல்லாம் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நான் 1/2 கிலோ மட்டனில் உப்பு மஞ்சள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்து ஒரு வாட்டி கிளறிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.